அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223 இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 6. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1397 1398. கோடைவாய் விரிந்த குளிர்தரு நிழலே மேடைவாய் வீசிய மெல்லிய காற்றே. இவ்விரு அடிகளில் நம் பதினின் பொருண்மை, அதாவது பொருளான தன்மை தரு நிழலாகவும் மென்காற்றாகவும் விளம்பப்படுகின்றதாம். குளிர்ந்த மரநிழல் எப்பொழுது ஒருவனுக்கு அதிக சுகமாக இருக்கும் என்றால், கொடிய வெயில் காய்கின்ற கோடை நண்பகல் வேளையில் ஆம். அப்படிப்பட்ட வேளையில் படர்ந்து விரிந்து பசுந்தழை நிறைந்த மரத்தடியில் உண்டாகின்ற சுகானுபவம் சிலர் அறிந்திருக்கலாம். இது ஓர் உதாரணத்திற்கு சொன்னதே. இதற்கு மேலான அனுபவம் நம் அருட்ஜோதி பதியிடத்து அடைவதாகும். மேற்குறித்த குளிர்தர் நிழலிலே ஒரு பசும்புல் மேடையில் இருந்து கொண்டு அங்கு மெல்லன வீசும் தென்றலையும் அனுபவித்தால் எவ்வளவு இன்பமாயிருக்கும். அதனினும் பன்மடங்கு சுகம் விளங்குமாம் அருட்பதியிடத்து. இதிலும் அருள் அனுபவத்தின் உண்மையை புரிந்து கொள்ளவே ஒரு தோற்றம் வெளியாக்கப்படுகின்றதாம். ஆகையால் இவற்றை கண்டு மேல் அனுபவம் பெறச் செல்ல வேண்டுமே அல்லாது எதிலும் பற்று கொண்டு மிக மதித்து அச்சுகம் துய்த்தற்கு இறங்கிவிடக்கூடாது. கோடைவாய் மேடைவாய் என்ற விடத்து வந்துள்ள வாய் என்ற சொல்லுக்கு முதலாவதற்கு உச்சநிலை எனவும் இரண்டாவதற்கு இடம் எனவும் பொருள் கொள்ள வேண்டும். இந்த அடிகளின் விளக்கத்தையும் அடுத்த அடியின் கருத்தையும் இன்னும் விரிந்த விளக்கத்தையும் சேர்த்து அருள் விளக்கமாலை பாசுரம் ஒன்றில் அப்படியே காண்கின்றோம். அது கூடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. கூடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும்பயனே. ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. இப்படி அரும்பொருள் யாவிலும் அருட்பரம்பொருளை கண்டு கண்டு போற்றி போற்றி அருட்பேரின்பானுபவத்திலே திளைத்திடுதல் இவர் செயலாக அறிய வேண்டும். இங்கு ஓர் அரிய உண்மை ஆழ்ந்து கிடக்க காண்கின்றோம். யாதெனில், ஆடையிலே என்னை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் நலங்கள் அணிந்து அருளே என்பதற்கு பொருள், சிலர் நம் பெருமான் விளையாடித் திரியும் பிள்ளை பருவத்திலே நடராஜபதி வந்து மணந்து கொண்டு விட்டதாக குறிக்கின்றனர். வேறு சிலர் ஆடல் புரிந்து கொண்டே இருக்கும் அவர் உலகுயிர்களையெல்லாம் ஆட்டி வைத்து கொண்டும் இருக்கின்றார். அப்படி உயிர்களை ஆட்டி பக்குவ ஜீவான்ம தலைவியை தன் மணவாட்டியாகவும் மணந்து கொண்டு விடுகின்றாராம் அருட்பெரும் ஜெயலாலே.
வள்ளற் பெருமானை இப்படித்தான் அம்பலத்தில் ஆடிக்கொண்டு ஆட்கொண்டும் மணந்து கொண்டும் உள்ளாராம். இவையெல்லாம் அறிவாலே ஆய்ந்து காண்பனவே. அருளாலே உள் தோய்ந்து உணர்ந்து கொள்ளும்போது காண்பது யாதெனில், அகண்ட பெருவெளியில் அனாதியே நிரம்பியுள்ளவர் நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இவர்தம் அருள் உண்மை அனுபவம் வெளிப்பட வேண்டி இவ்வகண்ட பெருவெளியில் யாவுமாய் தோன்றி செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். இந்த அருள் இயற் செயற்பாடே அருள் ஐந்தொழில் என்னும் திருநடனச் செயலாக கூறப்படுகின்றதாம். அவர்தம் அருளே நாமாய் இன்று உணர்ந்து நின்று அந்த அருளை கொண்டே அவரது இந்த உண்மையையெல்லாம் அறிகின்றோம். ஆகையால் உண்மையில் நாம் யார் என்றால், அவரோடு என்றும் அத்துவிதமாக இருக்கும் பெரிவற்ற அவருடைய அருளே இன்றி வேறு எதுவும் அல்லவாம். திருவருட்செயல் வெளிப்படாத போது, பஞ்சகிருத்தியம் தொடங்காத போது அகண்ட வெளி முழுதும் அகண்ட ஒளிமயமாகத்தான் இருப்பதாம். அந்த ஒளியில் அருள் மறைந்து அடங்கி கிடக்கின்றதாம். ஐந்தொழிற் செயல் வெளிப்பட்டதும் தன் அருளை பிரபஞ்சத்தில் விளங்கச் செய்ததும் திருமணம் செய்து கொண்ட செயலாம். அனாதியே உள்ள அவர் நம்மையும் அனாதியே மணந்து கொண்டுள்ளார். இதுதான் ஆடையிலே நம்மை மணந்துள்ள உண்மை. மணத்தல் என்றாலே கலத்தல், புணர்தல், மன்றல், ஒன்றல் என்று பொருளாம். இப்படி ஒன்றிய நிலையே பேரின்பமாம். பிரிவு துன்பமே. அகநிலையில் எப்போதும் பதியோடு கூடி சுகித்திருக்கின்றோம். புறத்தேதான், அதாவது அபக்குவத்தால் உண்மை அறியாது தேகம் நாம் என்ற பொய்மை உணர்வால் பிரிந்து இருந்து துன்புறுகின்றதாக உள்ளோம். இப்போது பக்குவமான ஓர் ஆன்மா, அதாவது நம் வள்ளலார், சத்விசாரத்தால் உண்மை கண்டு தான் இப்படி ஆடையிலேயனை மணந்த மணவாளா பொதுவிலாடுகின்ற அரசே என் நலங்கள் அணிந்தருளே என்று வேண்டிக் கொள்ளுகின்றார். விசார சாதனா நிலையிருந்து வேண்டும்போது இப்படி புறநின்று துதிக்கின்றவர் விசார முடிவில் சாத்தியானுபவத்தில் அப்பதியோடு இரண்டர நின்று தன் அருட்பெரு மன விசேடத்தை புறத்தெங்கும் பரப்புகின்றார். அவர் செயல் இவர் செயலாகி எங்கும் நிரம்பும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.